Good morning, my dear students. Today we are going to discuss about more ideas regarding trigonometry. இப்போ ட்ரிக்னாமெண்ட்ரியை பற்றி நான் ஏன் உங்களுக்கு ரீகால் பண்ண வேண்டியது இருக்குன்னா, பிகாஸ் நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளம் நேற்று ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம், அதுவும் ட்ரிக்னாமெண்ட்ரி ஐடியாவை பேஸ் பண்ணி தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கும் ஒரு ஐடியாவை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், ஒரு சம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு எனக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடியாஸ் தேவைப்படுது. ஓகே, ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் we have 6 trigonometric ratios. அது நமக்கு தெரியும். What are they? Sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta. அப்ப we know there are 6 trigonometric ratios. 6 trigonometric ratios are there. ஓகே, இப்போ எதுக்கு சார் இந்த 6 trigonometric ratios வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம், trigonometry வேஸ் என்ன பண்ணுவோம், so many problems சால்வ் பண்ணியிருப்போம். இந்த 6 trigonometric ratios ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த trigonometric ratios நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, we going to see odd and even function. என்ன ஃபங்க்ஷன்? odd and even function. இப்போ what is that odd and even functionனா, இந்த 6 trigonometric ratiosல இந்த காசையும் சீக்கண்ட் மட்டும்தான் என்ன ஃபங்க்ஷன். These two functions are called even function. These two functions are called even function. The rest of the 4 functions இருக்கு இல்லையா, sin theta, cosecant theta, tan theta, cot theta, these 4 functions are what? These 4 functions are odd functions. அப்போ what is the concept of even and odd functions sir அப்படின்னா ஒன்றும் இல்லை, let us take இப்போ sin theta உடைய ஆங்கிள் இருக்கு இல்லையா, suppose if there is negative angle sin of minus theta னு வந்துருந்துச்சுன்னா, then it can be written as minus sin theta. அதாவது odd function ஒரு குவாலிட்டி என்னன்னா, if there is angle in negative இருந்துச்சுன்னா, அப்போ சைனோட அந்த ஆங்கிள் நெகட்டிவ் எடுக்கும்போது இந்த மைனஸ் என்ன ஆயிரும், அப்படியே வெளியே வந்துச்சுன்னா that is called என்ன ஃபங்க்ஷன், that is called odd function. அப்போ sin of minus theta becomes minus sin theta. இது odd function. Then what about cosecant? அப்போ what about cosecant of minus theta sir? It becomes once again cosecant theta. அப்போ இது odd function இருந்துச்சுனாலே என்ன ஆகுது, odd function இருந்துச்சுனாலே என்ன ஆகுது, மைனஸ் வெளியே வந்துடும். ஓகேங்களா? மைனஸ் கம்ஸ் அவுட் சைட். தென் வாட் அபவுட் த ஈவன் ஃபங்க்ஷன்? வாட் அபவுட் த ஈவன் ஃபங்க்ஷன் சார்னா, ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த மைனஸ் என்ன ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ என்ன ஆயிடுது, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா பிகம்ஸ் என்ன ஆயிடுது, காஸ் தீட்டா ஆயிடுது. ஓகேங்களா? எதனாலனா இது ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இந்த மைனஸ் அப்படியே என்ன ஆயிரும், அப்படியே ஸ்வாலோ பண்ணிடும் இந்த காஸ். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படியே என்ன ஆயிரும், மைனஸ் போயிடும். ஓகேங்களா? இன்கேஸ் வாட் அபவுட் த சீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டா சார்னா, இட் ஆல்சோ பிகம்ஸ் சீக்கண்ட் தீட்டா பிகாஸ் இந்த 2 அலோன் என்ன ஃபங்க்ஷன், திஸ் 2 அலோன் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா இஃப் தேர் இஸ் நெகட்டிவ் இன்சைட் இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், அந்த மைனஸ் போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன். அந்த மைனஸ் கம்ஸ் அவுட்டாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால் என்ன ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன். இதேமாரி tan ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா, காட் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. எதனால இதெல்லாமே என்னது, அப்போ இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன் சொன்னேன், சைன், கொசிகன், tan, cot. These 4 functions are called odd functions. There are only 2 even functions. What are they? That is cos theta and secant theta. What is the difference between them? If the minus inside it automatically comes out means that is called என்ன function சொன்னேன், that is called odd function. Then the minus automatically என்ன ஆயிருச்சு, it's vanish ஆயிருச்சுன்னா it is called என்ன function, even function. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பார்க்குற ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் மேக் ஏ நோட் ஆஃப் இட்மா, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம சம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ வாட் அபவுட் த ப்ராப்ளம்ன்றதை நான் என்னென்னு சொல்கிறேன். let us take one problem. Listen this problem carefully. இந்த ப்ராப்ளத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளத்தை என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்குங்க. இந்த ப்ராப்ளம் தி given f of alpha. This is alpha. f of alpha is equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha minus sin alpha 0 cos alpha. ஓகேங்களா? Then we have to show that f of
ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், திஸ் இஸ் த கிவன் கொஸ்டின், யூ ஹாவ் டு ஷோ தட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இந்த எஃப் கொஸ்டினோட இன்வர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், தட் எஃப் ஆஃப் இந்த ஆல்ஃபா பதில் என்ன இருக்குது மைனஸ் ஆல்ஃபா போட்டோம்னா போத் ஆர் ஈக்குவல்னு சொல்கிறான். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் கொஸ்டினில் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, சரிப்பா. Then I start the problem. இப்போ தான் சொன்னேன் சார், we know that cos of minus alpha becomes என்ன ஆயிரும் cos alpha because what, because it is a even function. Sin of minus alpha becomes minus sin alpha. Why? Because it is a odd function. அப்போ நமக்கு ஏன் ரெண்டே எடுத்துக்கன்னா, நமக்கு இங்கே cos alpha sin alpha மட்டும்தான் இருக்குது, அதை தவிர வேறு இது இல்லாதனால so we consider only cos and sin. Because cos is an even function, it becomes minus is vanished, it becomes cos alpha. Sin of minus alpha is a odd function, then the minus comes outside. ஓகேங்களா? then இந்த ரெண்டே ஐடியா வச்சு சம்ம சால்வ் பண்ண போகிறோம். then we going to find the RHS. what is RHS? f of minus alpha. then f of minus alpha means இந்த ஆல்ஃபாக்கு பதில் என்ன பண்ணுறேன், ரீப்ளேஸ் பை மைனஸ் ஆல்ஃபா. நல்லா கவனிங்க, கொஸ்டின் என்ன பண்ணுவேன், காசுக்கு பதில் மைனஸ் ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணால் அது என்ன சொல்லியிருக்கேன், காஸ் ஆல்ஃபா ஆயிரம்னு சொல்லியிருக்கேன். அதனால் காசை பற்றி கண்டுக்க வேணாம், காசு வந்து காசாக தான் இருக்கும், சைனை பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டே வரும். அப்போ என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபா ஜீரோனால ஜீரோ, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்ன ஆயிடுச்சு, மைனஸ் கம்ஸ் அவுட், அதில் மைனஸ் சைன் ஆல்ஃபா நான் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. செகண்ட் ரோவில் 0 1 0 0 1 0 இருக்கிறதுனால என்ன பண்ணலன்னா அதை ஒன்றும் பண்ணலை, அதில் 0 1 0 அப்படியே போட்டேன். ஓகேங்களா? 0 1 0 அப்படியே போட்டாச்சு. தென் லாஸ்ட் ரோ வந்துருங்க. என்ன இருக்குது, திருப்பி லாஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஆல்ஃபா கொஸ்டினில் இருக்குது. அப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் வெளியே திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சிங்க, ப்ளஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0க்கு 0, காஸ் ஆல்ஃபா அப்படியே இருந்தாலும் காஸ் ஆல்ஃபா அப்படியே வந்துருச்சு. திருப்பி சொல்கிறேன், இந்த ஈக்குவேஷன் தான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை ஆல்ஃபாக்கு பதிலாக மைனஸ் ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. மைனஸ் ஆல்ஃபா ரீப்ளேஸ் பண்ணும்போது காசாகவே இருக்கும், சைனில் மட்டும் என்ன ஒரு மைனஸ் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சைன் நமக்கு எங்கே இருக்குது, ரெண்டே இடத்துல. வி ஹாவ் சைன் ஹியர் அண்ட் ஹியர். திஸ் இஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, இட் பிகம்ஸ் minus sin alpha. Here is minus sin alpha, it becomes once again minus comes out, it becomes plus sin alpha. That's all. RHS is over. Then we take it as equation number 1. Okay, RHS mudichachu. Then we need to find f of alpha the whole inverse. How to find f of alpha the whole inverse? 1 by determinant of f of alpha into adjoint of f of alpha. Then we need to find determinant of f of alpha. Then determinant of f of alpha, how to put, enna panna valakam pola, what is the sign, perfect sign here, plus this is plus, this is minus, this is plus. அப்போ plus cos alpha, அப்போ cos alpha. Hide the row and column மறைச்சா என்ன வழக்கம் போல, cos alpha 1 into cos alpha, cos alpha 0 into 0 0. அதனால 1 cos alpha மட்டும்தான் இருக்குது. தென் இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது. 0க்கு no value, அதனால் 0 கன்சிடர் பண்ண தேவையில்லை. then we go last, what is that, plus sin alpha. then we put plus என்ன இருக்குது போட்டாச்சா. தென் என்ன ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது சொல்லுங்கள். ஓகேம்மா. தென் வி கோ ஃபார் தட், என்ன ஆட்டோமேட்டிக் ஆனச்சு, சைன் ஆல்ஃபா 0 கிராஸ் பண்ணுங்க, ரோ காலத்தை மறைச்சிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் சொல்லுங்கள். ஹியர் சாரி, இந்த சைன் ஆல்ஃபா இருக்குது, இந்த ரோ காலத்தை மறைச்சிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 0 into 0 0. இங்கே மைனஸ் சைன் ஆல்ஃபா இருக்கா, இப்போ மைனஸ் சைன் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிறீங்க ப்ளஸ். ஓகேங்களா? ஒன்ஸ் அகேன் சொல்கிறேன், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ரோ காலத்தை மறைச்சின்னா 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா 0 வரனால 0 தேவையில்லை. அப்போ காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ப்ளஸ் சைன் ஆல்ஃபாவுடைய ரோ காலத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க மறைச்சிக்கிட்டிங்கன்னா திருப்பி இங்கே தான் வரும், 0 இன்ட்டு 0 0. இங்கே மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா, மைனஸ் ரொம்ப ஆட்டோமேட்டிக் இடையில ஒரு மைனஸ் பண்ணும்போது நாட்டு என்ன ஆயிரும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஆயிடுச்சு. தென் மல்டிப்ளை காஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா, காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, sin alpha into sin alpha plus sin squared alpha. What is the answer? It becomes 1. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக 1 ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ then we go for நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், adjoint of a கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ adjoint of f of alpha கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், as usual நம்ம என்ன பண்ணுவோம், then middle termலேருந்து ஆரம்பமா, we starts by the middle term. நான் இருக்கு இல்லையா, 0 இருக்கா, 1 இருக்கா, 1. அப்போ எப்படி வந்து சொன்னேன், இந்த ரோ ஃபுல்லாக காலம் எழுதணும், 1 0 0 1 1 0 0 1. செகண்ட் ரோ 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா 0,
0 cos alpha minus sin alpha 0 மேலே 0 sin alpha cos alpha 0 0 sin alpha cos alpha 0 நெக்ஸ்ட் எங்கே ஆரம்பிச்சோம் அங்கேயே முடிச்சிரு 1 0 0 1 ஓகே தென் கிராஸ் மல்டிப்ளை cos alpha into 1 cos alpha இது 0 that's all 0 into sin alpha 0 cos alpha into 0 0 அல்ல 0 cross multiply 0 into 0 0 carry multiply minus sin alpha then next carry multiply என்ன ஆட்டோமேட்டிக்கா சொல்லுங்க 0 into minus sin alpha 0 இங்க பண்ணாலும் 0 then you get 0 next cos into cos square alpha here this you multiply minus sin alpha into sin alpha upper plus sin square alpha next இத multiply 0 into 0 0 here you multiply you get 0 then come to the last 0 into 0 0 அப்ப இங்க மல்டிப்ளை பண்ணா மைனஸ் sin alpha வரும் அப்ப பிளஸ் sin alpha கரெக்ட்டா போட்டுருக்கோம் ஓகேங்களா then you cross multiply 0 into sin minus sin alpha 0 0 into cos alpha 0 ஆயிடுச்சு then இத கிராஸ் பண்ணா cos alpha இத பண்ணா 0 you get cos alpha அப்ப ஒரு என்ன பண்ணியாச்சு adjoint of x தேவையானது என்ன பண்ணியாச்சு அந்த ரோ ஃபுல்லா காலம் வைஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணியாச்சு then இப்ப சிம்பிளை பண்ணுங்க cos alpha 0 minus sin alpha போட்டாச்சு இடையில இருக்க 0 we know the value of cos square alpha plus sin square alpha என்ன ஆயிடுச்சு 1 ஆயிடுச்சு then அங்க ஒரு 0 இருக்கனால அந்த 0 அப்படியே போட்டாச்சு then sin alpha 0 cos alpha the rest of the term எழுதியாச்சு then we need to find f of alpha the whole inverse equal to 1 by determinant of f alpha அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க நான் 1 by what is determinant of f of alpha determinant of f of alpha answer is 1 அப்ப 1 by 1 இது adjoint of a you write the adjoint of a as it is then 1 by 1 it becomes 1 you write the whole answer as it is then you check the answer 1 and 2 this is number 1 this is number 2 என்ன ஆச்சு both are same therefore from 1 and 2 f of alpha the whole inverse is equal to f of minus alpha ஓகேங்களா I hope you understand this problem ஓகேங்களா this idea is based upon the trigonometry odd and even function ஓகேங்களா okay make a note of it ma then we move to the next idea இதே ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம் அதை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் நான் என்ன பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம சொன்ன ஐடியா தான் ப்ரீ மல்டிப்ளை போஸ்ட் மல்டி அந்த ஐடியா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அந்த ஐடியா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மெத்தடில் என்ன பண்ணுறேன் அதை நான் ஃபோட்டோ காப்பி எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ணி பார்த்தாலும் சரி ஓகேங்களா யூ நோ வெல் then suppose if you have any doubt I send another remaining method through WhatsApp ஓகேங்களா okay this is the one more problem எதை பேஸ் பண்ணி trigonometry பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ஓகேங்களா okay then we move to the next concept ஓகேங்களா then what about the next concepts are na then we going to see the concept regarding orthogonal ஓகேங்களா சரிமா இப்போ ஆர்த்தோகோனலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க orthogonal இப்போ let us take the matrix A be a square matrix நல்லா நான் வச்சுக்க A be a square matrix if the matrix A is said to be a orthogonal if the matrix A is said to be a orthogonal then என்ன ஆகும் orthogonalனா then what happen then A into A transpose equal to A transpose into A is equal to I ஓகேங்களா என்ன சொல்றாங்க A into A transpose A into A transpose and A transpose into A is equal னு சொல்றாங்க I னு சொல்றாங்க அதாவது கொடுத்துக்க மேட்ரிக்ஸ் A இருக்கும் அதுக்கு என்ன பண்றீங்க டிரான்ஸ்போஸ் எடுக்கறீங்க அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்றீங்க மாத்தி ப்ராடக்ட் பண்ண ஆன்சர் என்ன வரணும் I வரணும் அப்படி இருந்துச்சுன்னா the matrix A is said to be orthogonal மைண்ட்ல வச்சுக்கோங்க the matrix A is said to be orthogonal ஓகே இப்போ ஆர்த்தோகோனல் ப்ரூவ் பண்ணியாச்சு அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏவா ஆர்த்தோகோனல் செக் பண்ணணும்னா இதை செக் பண்ணி பார்க்கும்போது I வந்துச்சுன்னா இட் இஸ் ஆர்த்தோகோனல் ஓகே இப்போ ஆர்த்தோகோனல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஓகே இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த both the terms are equal to what I let us take only one term இப்போ என்ன ஆயிடுச்சு A transpose equal to I எப்போ இது when the condition is true if the A is orthogonal அப்படி ஆர்த்தோகோனல் இருந்துச்சுன்னா then pre multiply by A inverse on both side ரெண்டுக்கு என்ன பண்றேன் A inverse என்ன பண்ணிருக்கேன் pre multiply பண்ணது முன்னாடி என்ன பண்ணிருக்கேன் இந்த பக்கம் A inverse மல்டிப்ளை பண்ணிருக்கேன் that's also multiply by A inverse அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா what about the A inverse A it becomes I அப்ப I பொசிஷன் இது மாதிரி என்ன இருக்கும் இங்க this place becomes I into A transpose equal to A inverse I சேர்ந்தா என்ன ஆகும் I க்கு என்ன கிடையாது இதோட சேர்ந்தாலும் என்ன ஆகும் அந்த I வராது அப்ப A transpose equal to A inverse ரிசல்ட் கிடைக்குது அப்ப ஆர்த்தோகோனல் ப்ரூவ் பண்ணனும்னா இதைத்தான் நீ யூஸ் பண்ணணும் இது கிடையாது
if it is orthogonal, orthogonal confirm ஆச்சுனா எது ரெண்டு ஈக்குவல் ஆயிரும்? if the A transpose equal to A inverse ஆயிரும். understand நல்லா கவனிச்சுங்க. if A is square matrix, if you want to prove that A is orthogonal, it is true. that is we have to show that A transpose equal to A transpose into A is equal to I. if it is orthogonal, then which one is true? whose transpose equal to A inverse. keep it in mind. இதை பேஸ் பண்ணி just we going to see one problem. ஓகேங்களா? சரிமா, லிசன் பண்ணிக்கோங்க. what is the problem நான் என்னன்னு சொல்கிறேன். just you understand the problem. prove that cos theta minus sin theta into cos theta is orthogonal. prove that அப்படின்னு சொல்றாங்க. இது ஆர்த்தோகோனல் இருக்குன்னா let us take the given matrix என்ன பண்ணாச்சு? let us take the matrix என்ன பண்ணாச்சு? this is orthogonal செக் பண்ணனும்னா just we going to take the matrix as what? A எடுத்தாச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. I take the matrix as A எடுத்தாச்சு. then what is A transpose? interchange the rows and column. அப்ப என்னாச்சு? cos theta sin theta, then here minus sin theta cos theta. அப்ப என்னாச்சு? இந்த row column மாத்தியாச்சு. ஓகேங்களா? then we have to show A into A transpose. what is A? என்ன இருக்கு சொல்லுங்க. A இருக்கா? எழுதிக்கங்க. cos theta minus sin theta into cos theta. what is A transpose? cos theta sin theta minus sin theta cos theta. ஓகேங்களா? then multiply row by column. என்ன ஆகும் சொல்லுங்க. cos into cos square theta, cos into cos square theta. here you multiply minus plus sin square theta plus sin square theta. ஓகேங்களா? then we go for next cos theta sin theta. here you multiply minus sin theta into cos theta. okay, then you multiply again sin theta cos theta, second row sin theta cos theta. next here minus, அப்ப minus cos theta sin theta. okay, then you go for next last sin into sin square theta plus cos into cos plus cos square theta. what is cos square theta? 1. you cancel, this place becomes 0. here also you cancel because sin theta cos theta 0. here sin theta plus cos theta becomes 1. this is okay. then you multiply A transpose into A. what is A transpose? cos theta sin theta. here minus sin theta cos theta. then you write A. what is A? this is A. cos theta minus sin theta into cos theta. again multiply row by column. what do you get ma? cos into cos cos square theta sin into sin plus sin square theta. then you multiply next minus cos theta sin theta. here you multiply this sin theta cos theta cos theta. next minus sin theta into cos theta minus sin theta cos theta. here you multiply plus cos theta sin theta. then last minus here minus plus. அப்ப you get sin square theta here multiply cos square theta. then cancel the term. here also cancel the term. cos square theta plus sin square theta. what do you get? 1. here you cancel 0. here you cancel 0. here also 1. then what do you get? this is what? this is also I. then what do you conclude that? what do you get? A into A transpose into A is equal to I. அப்ப ஒரு மேட்ரிக்ஸ் A வையும்
அதோடைய டிரான்ஸ்போஸை என்ன பண்ணியாச்சு எடுத்து மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஐ கிடச்சிச்சுன்னா இந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆர்த்தோகோனல். அப்போ எல்லா மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம ஏன்னு இருக்க மேட்ரிக்ஸ் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐ வருமா சார்னா இல்லை. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்க மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்து அதை இஃப் யூ மல்டிப்ளை மியூச்சுவலி ஏ டிரான்ஸ்போஸ் ஏ எப்போ நீ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு ஐ கிடைக்குதோ தட் மேட்ரிக்ஸ் இஸ் கால்ட் வாட் ஆர்த்தோகோனல். எல்லாமே ஆர்த்தோகோனல் கிடையாது. அப்படி ஆர்த்தோகோனல் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆர்த்தோகோனல் ப்ரூவ் பண்ணனால இப்போ ரிசல்ட் கிடச்சிருக்கு. இஃப் இட் இஸ் ஆர்த்தோகோனலாக இருந்துச்சுன்னா என்ன சொன்னேன், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். இதை யூஸ் பண்ணவே கூடாது. இது எப்போ ப்ரூவ்னா இப்போ ஆர்த்தோகோனல் ப்ரூவ் பண்ணிட்டியா, இஃப் இட் இஸ் ஆர்த்தோகோனல் ப்ரூவ் பண்ணால் ரிசல்ட் ஹோல்டு. ஏ டிரான்ஸ்போஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஏ இன்வர்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். அதனால ஆர்த்தோகோனல்னா இதை பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு ப்ரூவ் திஸ் ஒன். இஃப் இட் இஸ் ஆர்த்தோகோனல் அவனே கொஸ்டின் ஆர்த்தோகோனல் இந்த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் ஆர்த்தோகோனல் சொல்லிட்டா நமக்கு என்ன அர்த்தம் ஆயிடுது, ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா? ஓகே. இப்போ பேஸ்ட் அப்பான் நம்ம ரெண்டு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஒன்று என்ன ட்ரிக்னாமெட்ரி ஆட் ஈவன் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி, இன்னும் ட்ரிக்னாமெட்ரி ஐடியா தான். பட் அது என்ன பண்ண வழக்கமான அசோசியல் மல்டிப்ளிகேஷன் தான். பட் என்ன புது ஐடியா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்த்தோகோனல்னு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கீப் பண்ண மைண்ட். ரெண்டு ஐடியா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னா நான் பார்க்குற எக்ஸசைஸில் ஹோம்ஒர்க் இருந்துச்சுன்னா ஐ வில் சென்ட் ஹோம்ஒர்க் த்ரூ வாட்ஸ்அப். ஓகேங்களா? ஓகேம்மா. தேங்க்யூ ஃபார் யுவர் listening. Thank you for your patience until you come to the class and listening to the class patiently. Thank you all. Thank you so much. Thank you, ma.